மயில்வனம் என்ற மலை கிராமத்தில் வாழும் மக்கள் மாலை பொழுது அடங்கும் நேரத்தில் அவர்களும் குடிலில் அடங்கிவிடுவார்கள். இரவில் உணவு சமைக்க கூட தீ மூட்ட மாட்டார்கள். ஏனெனில் ஒளியை அடையாளம் கண்டு துஷ்டன் நம்மை கொன்று விடுவான் என்ற பயம். மலைமேல் இருக்கும் துஷ்டர்களால் இந்த துஷ்ட சக்தி இயக்கப்படுகிறது. காலை பொழுது விடிந்ததும் சிறுவர்கள் காட்டில் மாடு மேய்ப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் மாடு மேய்க்கும் போது பாலையா என்ற சிறுவனின் காலில் ஒரு கல் தட்டுப்பட்டது. என்னவென்று வெளியே எடுத்து பார்க்கும்போது ஒரு அழகிய முருகனின் சிலை. இதை கண்டதும் சிறுவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த தகவலை மற்றவருக்கு தெரிவித்தால் எப்படியும் துஷ்டர்களை போய் சென்றடையும். ஆகையால் சிறுவன் அருகில் உள்ள குகையில் சிலையை மறைத்து வைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். இரவில் தூக்கம் வராமல் சிலையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். நாம் இங்கு தாய் தந்தை துணையோடு உறங்குகிறோம். ஆனால் முருகன் இருள் சூழ்ந்த குகையில் தனிமையில் எவ்வாறு உறங்குவார் என்ற எண்ணம் அவனை தூங்க விடாமல் துளைத்தது. அதற்காக மறுநாள் பொழுது விடிந்ததும் எண்ணெயையும் திரியும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் காட்டிற்கு சென்றான். மாலை பொழுது நெருங்கும் நேரத்தில் தனியாக குகைக்குச் சென்று தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டு வீடு வந்து சேர்ந்தான். அன்று இரவு ஒளியை அடையாளம் கண்டு துஷ்டன் அத்திசையை நோக்கி விரைந்தான். குகையின் வாசலை அடைந்ததும் அகங்காரத்தோடு ஓலமிட்டு கொண்டு உள்ளே சென்றான். அங்கு விளக்கிலிருந்து வரும் தீப ஒளியானது முருகனின் திருமேனியில் பட்டவுடன் பேர் ஒளியாக மாறி துஷ்டனை எரித்து சாம்பலாக்கியது. ஒளியை அடையாளம் கண்டு மக்களை கொன்றவனின் விதி ஒளியாலே எழுதப்பட்டிருக்கிறது. இது அல்லவோ வினை? இது போன்ற கதைகளை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகயுகம் வாழ்க.